அற்புதமானவராம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அருமையானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். ஒவ்வொரு வேத வசனமும் உங்களை உயிர்ப்பிக்கிறது. அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து முழு உள்ளத்தோடு கூட ஆண்டவர் இயேசுவை நீங்கள் தேடும்போது நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நீங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமான காரியங்களை தேவன் செய்கிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் உலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இந்த மாபெரும் செய்தியை இன்றைக்கும் கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன்றைக்கு நம்முடைய தேசத்துல தமிழ் மக்கள் மத்தியில பொங்கல் பண்டிகைக்கு ஆயத்தமாகும் போகி பண்டிகையை கொண்டாடுவார்கள். இந்த போகி பண்டிகையினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? பழையவைகளெல்லாம் எரித்து விடுவார்கள். பழைய பொருட்கள், பழைய விதமான காரியங்கள், அறுவடை செய்து சேர்த்து வைத்தவைகள், பழமையாய் போனவைகள் எல்லாம் இன்றைக்கு எரித்து விடுவார்கள். என்றால் இனி பொங்கல் பண்டிகையில புதியவைகளை நாங்கள் காணப்போகிறோம் என்று சொல்லி. அன்பானவர்களே, இது வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற காரியம். ஆனால் தினந்தோறும் நமக்கு போகி பண்டிகை தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக மீட்பராக யார் ஒருவர் ஏற்றுக்கொண்டு பழைய பாவங்களை, பழைய அக்கிரமங்களை, பழைய மீறுதல்களை, பொய்களை, பித்தலாட்டங்களை, கோபதாபங்களை, மாம்ச ஆசா பாச இச்சைகளை, சத்ருவனுடைய எல்லா கேடுபாடுகளை, பாரம்பரிய சடங்காச்சார பழக்க வழக்கங்களை இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம் சாகடிக்கும் போது கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு பொங்கல் பண்டிகை தான். பழையவைகள் ஒழிந்து விடுகிறது. புதிய பொங்கல், பொங்கி பொங்கி வரும் பொங்கல் பண்டிகை ஆசீர்வாதம், அற்புதம், அபிஷேகம் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. ஆகவே அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்குள் ஒருவன் நுழையும் போது பாவம் சாகிறது, சுயம் சாகிறது, மாம்சீகம், இச்சை, அவநம்பிக்கை, பொய் பக்தி, விக்கிராராதனை, துன்மார்க்கம், அக்கிரமம் எல்லாம் சாகிறது, எரிந்து போகிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு புது வாழ்வு. உணர்வீர்களா? ஒப்பு கொடுப்போம். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள பிதாவே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே பழையவைகளை ஒழிக்க போகி பண்டிகையாக வருஷத்துக்கு ஒரு முறை அல்ல, ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு நாளும் யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் தன் பழைய வாழ்க்கையை மனம் திரும்பி அர்ப்பணிப்பார்களோ அவர்கள் பாவங்கள் கிறிஸ்து ரத்தத்தால், ஆவியால் எரிந்து போகிறது. பழைய வாழ்க்கை மாறி போகிறது. புதிய பொங்கல் வாழ்க்கை போல மகிழ்ச்சி பெருகுகிறது. என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில அப்படிப்பட்ட சந்தோஷத்தை, மகிழ்ச்சியும் கர்த்தர் நீ தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே, ஆமென்.